ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் வீட்டில் கெவுரு அரைச்சின்னு வந்து மாவு அரைச்சின்னு வந்து நாங்கள் கூழ் செஞ்சிட்டோம். கூழ் செஞ்சு அருமையாக மல்லாட்டை பயிர் அதுக்கு தொட்டுக்க மாங்காய் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். கூழில் கடிச்சிக்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. நடுவு நட்டதுலேருந்து அறுத்ததுலேருந்து அதை அடித்ததுலேருந்து தம்பி வீடியோ போட்டான். இப்போ மாவு அரைச்சி நான் கூழ் செய்யும்போது அவனுக்கு தெரியாது, அவன் வெளியே போயிருக்கிறான். இப்போது காலையில் கூழ் அரிசி நான் சாப்பிட்லாம், ஒரு சொம்பு காலையில் குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவங்க அப்பா போட்டாண்டு வச்சுட்டு நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் சாப்பிட. வாங்க சாப்பிடுவீங்க, ஒரு சொம்பு கூழ் குடிச்சிட்டு போங்க. என்ன தான் பார்த்தாலும் நம்ம அநேக இடத்த கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம நிலத்துல கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளோ ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சிங்க, சந்தோஷங்க. நம்மளே கஷ்டப்பட்டு நட்டு அந்த பலனை நம்ம அனுபவிக்கும்போது அது எப்படி சொல்கிறது, விவசாயிங்களுக்கு தான் தெரியும். அவங்க அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவங்க பட்ட கஷ்டம்லாம் அதில் பெருசாக எதுவும் தெரியாது. நம்மளும் சாப்பிட்டோம் நம்ம உழைப்பில் அப்படின்ற அது ஒரு சந்தோஷந்தான். இதை பார்க்குறீங்க விவசாயிங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளை கடைசி வரலையும் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குறது விவசாயந்தாங்க. கண்டிப்பாக அதை மறக்காதீங்க. எவ்வளோ தான் நம்ம வசதி வாய்ப்பாக பணமத்தோடு வச்சுன்னு வாழ்ந்தாலும் நமக்கு பசின்னு சாப்பிட்றது இந்த சாப்பாடு உணவு தான். அது விவசாயத்துங்களால் மட்டும்தான் முடியும், விவசாயம் செய்கிறவங்களால மட்டும்தான் முடியும். எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. பார்த்து விவசாயிங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். கூழ் சாப்பிட வாங்க.